Good morning students, welcome to plus 1 biology class. In this class discuss about lesson 7 body fluids and circulation. So next topic human circulatory system. Human circulatory system heart structure explain பண்ணுவாங்க Raymond T. Vicens. அடுத்து human heart வந்து made up of special type of muscles. அந்த மசில் பேர் என்ன சொல்றாங்கன்னா cardiac muscle. இது எங்கே ஹார்ட் எங்கே பிரசன்ட் இருக்கும்னா it is situated in the thoracic cavity. அதுக்கடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா இதோட வெயிட்டு ஸோ எவ்வளோ இருக்குமா 300 grams இன் அடல்ட்டில். அதுக்கடுத்து சைஸ் ஆஃப் ஹார்ட்னு எடுத்துக்கிட்டோம்னா ரஃப்லி ஈக்குவல் டு க்ளோஸ் ஆஃப் ஃபிஸ்ட். அதாவது உங்கள் கையை மடக்கினா எவ்வளோ அளவு இருக்குமோ அந்த அளவு தான் உங்களுடைய ஹார்ட் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து ஹார்ட் இஸ் டிவைடட் இன்டூ 4 chambers. அதாவது உங்கள் ஹார்ட்டில் மொத்தம் 4 அறைகள் இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்பர் ப்ளஸ் லோயர், மேலறை கீழறை. ஸோ மேலறைக்கு பேர் ஆரிக்கிள், லோயர் சேம்பருக்கு பேர் என்ன சொல்கிறாங்கன்னா வென்ட்ரிக்கிள்ஸ். அடுத்து நெக்ஸ்ட்டு என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ஹார்ட்டுடைய வால் வந்து 3 லேயர்களால் உருவாக்கப்படுகிறது. அவுட்டருக்கு பேர் எபிகார்டியம், மிடிலுக்கு பேர் மயோகார்டியம், இன்னருக்கு பேர் எண்டோகார்டியம். அதுக்கடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா அந்த மெம்பரின் கீழே ஸ்பேஸ் காணப்படுது. அந்த ஸ்பேஸ் பேர் என்ன சொல்கிறாங்கன்னா பெரிகார்டியல் ஸ்பேஸு. அந்த பெரிகார்டியல் ஸ்பேஸில் என்ன ஃபில்லாக இருக்குன்னா பெரிகார்டியம் ஃப்ளூயிட்ஸ் ப்ரெசண்டாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு கொஸ்டின், ரைட் வென்ட்ரிகுலர் வால்வு வந்து தின்னாக இருக்குது லெஃப்ட் வென்ட்ரிக்கிள் வாலை காட்டிலும். ஓகேங்களா? ஏன் ஸோ என்ன காரணம்னா பிகாஸ் த ரைட் வென்ட்ரிக்கிள் பம்ப் டீஆக்சிஜனேட் பிளட் இன்டு த பல்மனரி ஆர்டரி விச் கேரி பிளட் இன்டு த லங்ஸ் ஒன்லி. த லெஃப்ட் வென்ட்ரிக்கிள் பம்ப்ஸ் பிளட் இன்டு த ஆர்டா விச் டிஸ்ட்ரிபியூட் ஆக்சிஜனேட் பிளட் டு ஆல் பார்ட்ஸ் ஆஃப் த பாடி. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா ரைட் வென்ட்ரிக்கிள் என்ன வந்து டீஆக்சிஜனேட் பிளட்டை எடுத்துகிட்டு போகுது லங்ஸுக்கு. லெஃப்ட் வென்ட்ரிக்கிள் என்ன பண்ணுதுன்னா ஆர்டாக்கு வந்து எனக்கு பிளட்டை பம்ப் பண்ணி அந்த ஆர்ட்டை வந்து என்ன பண்ணுது எல்லா பார்ட்ஸுக்கும் பிளட்டை சப்ளை பண்ணுது. அதனால் என்ன சொல்கிறாங்க ரைட் வென்ட்ரிக்கிளுடைய வால் வந்து லெஃப்ட் வென்ட்ரிக்கிள் வாலை காட்டிலும் ரொம்ப தின்னாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு பர்சனோட டயட்டில் அயன் கண்டென்ட்டு ஸோ லோவாக இருந்துச்சுன்னா என்ன எஃபெக்ட் வரும். ஸோ என்ன எஃபெக்ட் வரும்னா ஒன்று டிக்ரீஸிங் ஆர்பிசி, புவர் ஆக்சிஜன் சப்ளை. இது ரெண்டு இருந்தால் நமக்கு என்ன வரும் மெயின்லி அயன் கண்டென்ட்னால வரக்கூடிய எஃபெக்ட்டு. அதுக்கடுத்து a person whose diet is deficient in iron will not have sufficient hemoglobin production in his body. அப்போ அயன் கண்டென்ட் உடம்புல இல்லைன்னா நம்ம என்ன ஆகும்னா நம்ம பாடியில் ஹீமோக்ளோபினோட ப்ரொடக்ஷன் வந்து என்ன ஆகும்னா ஸோ போதுமான அளவு இருக்காது. அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா the person feels tired and giddy since oxygen supply in the body will be less because of the ரெடியூஸ்ட் நம்பர் ஆஃப் ஆர்பிசி இன் தி பிளட். அது நம்ம ரத்தத்தில் ஆர்பிசியுடைய எண்ணிக்கை குறைஞ்சிச்சுன்னா நமக்கு என்ன வரும் மேபி டயர்டாக வரும், டயர்ட்னஸ் வரும். அடுத்து வந்து கிட்னஸ் வந்து மயக்கம் அந்த நிலை வரும். இதுதான் வந்து என்னது நம்மளோட டயட்டில் அயன் கண்டென்ட்டு குறைஞ்சிச்சின்னா வரக்கூடிய எஃபெக்ட் என்னென்னா டிக்ரீஸ் இன் ஆர்பிசி, ஃபுவர் ஆக்சிஜன் சப்ளை, அது டயர்ட்னஸ் வரும், கிட்னஸ் வரும். தட்ஸ் ஆல். ஸோ அடுத்து பாருங்கள் வாட் இஸ் லிம்பு. லிம்புனா என்ன சார், அதனுடைய ஃபங்க்ஷன் என்னென்னா colorless fluids inside the lymphatic is called limb. அதாவது என்ன சொன்னாங்கன்னா லிம்பாட்டிக் சிஸ்டத்தில் காணக்கூடிய அந்த கலர்லெஸ் ஃப்ளூட்ஸ்க்கு பேர் என்ன சொல்கிறாங்கன்னா லிம்பு சொல்கிறாங்க. ஸோ இதனுடைய ஃபங்க்ஷன் எடுத்துக்கிட்டோம்னா இட் ப்ரிவென்ட்ஸ் த இன்வாடிங் மைக்ரோ ஆர்கானிசம் ஃப்ரம் ரீச்சிங் த பிளட் ஸ்ட்ரீம். அதாவது என்னது நம்ம ரத்த ஓட்டத்தில் மைக்ரோ ஆர்கானிசம் வந்து என்னது ஸோ உள்ளே வர்றதை வந்து தடை பண்ணுறது எதுனா இந்த லிம்பு தான். அதாவது என்னவா ஒரு சோல்ஜர் மாதிரி என்ன பண்ணுது இது ஆக்ட் பண்ணுது. அடுத்து பாருங்கள் வாட் ஆர் த ஹார்ட் சவுண்ட் என்ன சார். அப்புறம் when how are this sound is produced. இந்த ஹவு சவுண்ட் எப்போ உற்பத்தி ஆகும் ப்ளஸ் எப்படி உற்பத்தி ஆகுது. ஸோ இந்த ஹார்ட் சவுண்டுன்னு என்ன அர்த்தம் சொல்கிறாங்கன்னா ரிதமிக் கான்ட்ராக்ஷன் அண்ட் எக்ஸ்பான்ஷன் ஆஃப் த ஹார்ட் இஸ் கால்டு ஹார்ட் பீட். அப்போ ஹார்ட் பீட் என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம ஹார்ட் வந்து என்னது ஒரு ரிதமிக்காக வந்து என்னது ஸோ சுருங்கி விரியுது, அதுக்கு பேர் என்ன சொன்னால் ஹார்ட் பீட்னு சொல்கிறாங்க. கான்ட்ராக்ஷன் ஆஃப் த ஹார்ட் இஸ் கால்டு சிஸ்டோல். அப்போ இந்த மெடிக்கல் டேர்மில் நம்ம ஹார்ட் வந்து கான்ட்ராக்ஷன் ஆகிறதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்கன்னா சிஸ்டோல்னு, அதுவே ரிலாக்ஸ் ஆகுது விரியறதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்கன்னா டயஸ்டோல். அடுத்த பாயிண்ட்டு த ஃபர்ஸ்ட் ஹார்ட் சவுண்டுக்கு பேர் என்ன சொல்கிறோம்னா லப் என்ற சவுண்டு நமக்கு ஃபஸ்ட்டு கேட்கும். அந்த சவுண்டு நமக்கு எப்படி கேட்கும்னா க்ளோசர் ஆஃப் த ட்ரை கஸ்பிட் அண்டு பை கஸ்பிட் வால்வு. நம்ம ஹார்ட்டில் இருக்கக்கூடிய அந்த ட்ரை கஸ்பிட்டும் பை கஸ்பிட்டும் வால்வு க்ளோஸ் ஆகிறதுனால கேட்கக்கூடிய சவுண்டு பேர் தான் லப் சவுண்டு. இது ஃபஸ்ட்டு சவுண்டு. அடுத்து செகண்ட் சவுண்டு என்ன சவுண்டுனா டப் சவுண்டு. இந்த சவுண்டு எப்போ கேட்கும்னா க்ளோசர் ஆஃப் த செமிலூனார் வால்வு. செமிலூனார் வால்வு க்ளோஸ் ஆகும் கேட்கக்கூடிய சவுண்டு பேர் டப் சவுண்டு. அடுத்து தி சவுண்ட்ஸ் ஆர் த கிளினிக்கல் டயக்னோஸ்டிக் சிக்னிஃபிகன்ஸ். அப்போ இந்த சவுண்டை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், நம்ம
நம்ம ஹார்ட்டுடைய ஃபங்க்ஷனு ப்ளஸ் ஹார்ட்டுடைய ஆக்டிவிட்டிஸ் தெரிஞ்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஆர்டரிஸுக்கும் வெயின்ஸுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ். இது ரெண்டுமே வந்து ரத்த குழாய் தான். ஆர்டரினா என்ன, வெயின்ஸ்னா என்ன, டிஃப்ரென்ஸ் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஆர்டரிஸுடைய ஃபைன்ஸை பாருங்கள். கேரி பிளட் அவே ஃப்ரம் த ஹார்ட் டு டிஷ்யூ ஆஃப் த பாடி. ஆர்டரி என்ன அர்த்தமோ, ஹார்ட்டில் இருந்து நம்ம பாடியில் இருக்கக்கூடிய அனைத்து செல்களுக்கும் பிளட்டை எடுத்துகிட்டு போகிறது தான் ஆர்டரிஸ். தே ஆர் யூஸ்வலி பொசிஷன்ட் டீப்பர் வித்தின் தி பாடி. இந்த ஆர்டரிஸ் நம்ம பாடிக்குள்ளே டீப்பாக ஆழமாக ரத்த குழாய் செல்லும். அதாவது நேரோ லூமன், அதனுடைய லூமன் பார்த்திங்கன்னா அதனுடைய வாயு பகுதி எப்படின்னா கொஞ்சம் குறுகலாக இருக்கும். அதுக்கடுத்து த would generally remain open if blood flow stopped due to their thick muscular layer. அடுத்து வெயின்ஸ் பாருங்கள். கேரி blood from tissue of body back to the heart. இப்போ வெயின் என்ன பண்ணுதுன்னா நம்ம பாடியில் இருக்கக்கூடிய செல்லிலிருந்து பிளட்டை ஹார்ட்டுக்கு கொண்டு வரும். அதுக்கு பேர் என்ன சொல்கிறது, வெயின்ஸ். இதுன்னு சொல்லுவாங்க they are usually positioned closer beneath the surface of the skin. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா நம்முடைய பாடியில் ஸ்கின்னுக்கு மேற்பகுதியில் இந்த வெயின்ஸ் காணப்படும். அதுக்கு வைடர் லூமன், அதனுடைய வாயு பகுதி எப்படி இருக்குன்னா கொஞ்சம் அகன்று காணப்படும். த ஓட் கிராப்ஸ் பிளட் ஃப்ளோ ஸ்டாப். ஓகேங்களா, இது வெயின்ஸுக்கு ஆண்டதுக்குள்ள டிஃப்ரென்ஸ். அடுத்து பாருங்கள் ஓப்பன் சர்க்குலேஷன் அண்டு க்ளோஸ்டு சர்க்குலேஷன்ஸ். ஸோ ஓப்பன் சர்க்குலேஷன் என்ன சார், க்ளோஸ்டு சர்க்குலேஷன் என்ன சார், என்ன டிஃப்ரென்ஸு. ஃபஸ்ட்டு ஓப்பன் சர்க்குலேஷன் பாருங்கள். blood is pumped by the heart into the body cavity where tissues are surrounded by the blood. அது ஓப்பன் சர்க்குலேஷன் என்ன பண்ணுதுன்னா பிளட்டை ஹார்ட் பம்ப் பண்ணும். ஆனால் பம்ப் பண்ணுறது அது எங்கே போகும்னா பாடி கேவிட்டிக்கு போகும். ஓகேங்களா, அந்த கேவிட்டி என்ன இருக்குன்னா சுற்றி திசுஸ் ப்ரெசண்ட்டாக இருக்கும். எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறாங்கன்னா மொலாசஸ் அண்டு ஆர்த்ரோபோட்ஸ். இது ரெண்டுலேயும் என்ன டைப் ஆஃப் சர்க்குலேஷன், ஓப்பன் டைப் ஆஃப் சர்க்குலேஷன்ஸ். அப்போ க்ளோஸ்டு சர்க்குலேஷன் என்ன சொன்னால் blood is pumped by heart through vessels does not normally fill the body cavities. அப்போ இங்கே வந்து ஹார்ட் வந்து பிளட் எங்கே பம்ப் பண்ணணும், பிளட் வெசலுக்கு பண்ணணும். அதாவது ரத்த குழாயில் வந்து என்ன பண்ணணும், பம்ப் பண்ணணும். அந்த ரத்த குழாய் எல்லா பார்ட்ஸுக்கும் பிளட் எடுத்துகிட்டு போகும். இப்படி இருந்தால் இதுக்கு பேர் சொன்னால் க்ளோஸ்டு சர்க்குலேஷன். எங்கெங்கே சார் அந்த க்ளோஸ்டு சர்க்குலேஷன் இருக்கும்னா வெர்டிபிரேட், அதுக்கடுத்து இன்வெர்டிபிரேட்டில் காணப்படுது. அதுக்கடுத்த கொஸ்டின் பாருங்கள். மிட்ரல் வால்வு அண்டு செமிலூனார் வால்வு, இது ரெண்டுக்கு என்ன சார் டிஃப்ரென்ஸு. மிட்ரல் வால்வு எங்கே ப்ரெசென்ட்டாக இருக்கும்னா இட் இஸ் லொக்கேட்டட் பிட்வீன் த லெஃப்ட் ஆரிக்கிள் அண்டு லெஃப்ட் வென்ட்ரிக்கிள்ஸ். லெஃப்ட் ஆரிக்கிளுக்கும் லெஃப்ட் வென்ட்ரிக்கிளுக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த வால்வு பேர் தான் என்ன சொல்கிறாங்க, மிட்ரல் வால்வு. இது என்ன பண்ணுன்னா கேரிஸ் த ஆக்சிஜனேட்டட் பிளட். இது என்ன பண்ணும், ஆக்சிஜனேட் பிளட்டை மட்டும் அலோவ் பண்ணும். அடுத்து செமிலூனார் வால்வு என்ன சொல்கிறாங்கன்னா இட் இஸ் லொக்கேட்டட் அட் த ஃபேஸ் ஆர்டோ அண்டு பல்மனரி ஆர்டரி. பல்மனரி ஆர்டரியும் ஆர்டாவும் இது ரெண்டும் ரத்த குழாய். அந்த ரத்த குழாய்க்குரிய அடியில் இருக்கக்கூடிய வால்வு பேர் என்ன சொல்கிறாங்கன்னா செமிலூனார் வால்வு. இது என்ன பண்ணுங்க, இட் கேரி த டீஆக்சிஜனேட்டட் பிளட். இது என்ன பண்ணுது, டீஆக்சிஜனேட் பிளட்டை வந்து அலோவ் பண்ணும். இதுதான் வந்து என்னது மிட்ரல் வால்வுக்கும் செமிலூனார் வால்வுக்குள்ள டிஃப்ரென்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், நம்ம பாடியில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா செல்லுலார் ஃப்ளூயிட்ஸ் என்னென்னா இண்டஸ்ட்ரியல் ஃப்ளூயிட்ஸு, பிளாஸ்மா அண்டு லிம்பு. அடுத்த கொஸ்டின், வாட் இஸ் த ஹீமோட்டோக்ரீட். ஹீமோட்டோக்ரீட்னு என்ன சொல்கிறாங்கன்னா த ரேஷியோ ஆஃப் ரெட் பிளட் செல் டு பிளட் பிளாஸ்மா இஸ் எக்ஸ்பிரஸ்ட் இன் தி ஹீமோட்டோக்ரீட். அதாவது நம்மளுடைய பிளாஸ்மாவில் எவ்வளோ ரெட் பிளட் செல் ப்ரெசென்ட்டாக இருக்குது அந்த ரேஷியோ மென்ஷன் பண்ணக்கூடிய பேர் தான் சொல்லுவாங்க ஹீமோட்டோக்ரீட். அதுக்கடுத்து வாட் இஸ் இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஸ்டின், வாட் இஸ் சீரம். சீரம்னு என்ன சொல்கிறாங்கன்னா பிளாஸ்மா வித்தவுட் பைப்ரினோஜன் இஸ் கால்டு சீரம். அதாவது நம்முடைய பிளாஸ்மாவில் பைப்ரினோஜன்ஸ் இல்லாத அந்த கண்டென்ட்டுக்கு பேர் என்ன சொல்கிறாங்கன்னா அதாவது சீரம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், வாட் ஆர் கால்ட் அஸ் த சைனோசாய்ட்ஸ். ஸோ சைனோசாய்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா த நேரோ பேசேஜ் இன் தி லிம்ப் நோட் ஆர் கால்டு சைனோசாய்ட்ஸ் தட் ஆர் லைன்டு வித் மேக்ரோபேஜ். அப்போ சைனோசாய்ட் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த லிம்ப் நோடில் இருக்கக்கூடிய அந்த நேரோ ஸ்பேசஸ்க்கு பேர் என்ன சொல்கிறாங்கன்னா சைனோசாய்ட்ஸ். அந்த நேரோ ஸ்பேஸ் என்ன இருக்குன்னா மேக்ரோபேஜ் அதிகமாக காணப்படும். அதுக்கடுத்து பாருங்கள் வேரியஸ் டைப் ஆஃப் பிளட் வெசல்ஸ். நம்ம உடம்புல என்னென்ன பிளட் வெசல்ஸ் இருக்குன்னா ஸோ நம்ம உடம்புல 3 டைப் ஆஃப் பிளட் வெசல்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து ஆர்டரிஸ், செகண்ட் வந்து வெயின்ஸு, தேர்டு வந்து சொல்லணும் கேப்லரிஸ். அதுக்கடுத்து இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஸ்டின்ஸு, நம்முடைய பிளட் வெசல்ஸில் 3 லேயர்ஸ் இருக்கும். ஃபஸ்ட்டுக்கு பேர் என்ன சொல்கிறாங்கன்னா டூனிகா மீடியா, டூனிகா எக்ஸ்டர்னா அண்டு டூனிகா இன்டிமா. அடுத்த என்ன கொஸ்டின் பாருங்களேன். ஸோ
நம்முடைய ஹார்ட்டில் இருக்கக்கூடிய 3 லேயர் என்ன நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். ஸோ அவுட்டர் லேயர் இருக்கிற எபிகார்டியம், மிடில் லேயர் என்ன சொல்கிறாங்க மயோகார்டியம், இன்னர் லேயர் என்ன சொல்கிறாங்கன்னா எண்டோகார்டியம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், வாட் ஆர் த செமிலூனார் வால்வ்னா என்ன சொல்கிறாங்கன்னா the opening of right and left ventricle into the pulmonary artery and aorta are guarded by aortic and pulmonary valves are called semilunar valve. இந்த செமிலுனார் வால்வு எங்கே பிரச்சனையாக இருக்கும்னா ஆர்டா அண்டு பல்மனரி ஆர்டரி 2 ரத்த குழாயும் சொன்னேன். அந்த ரத்த குழாய் அடியில் இருக்கக்கூடிய வால்வு பிறந்தது செமிலுனார் வால்வு. ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள், டிஃபைன் ட்ராபகுலா கார்னியான்னு என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மயோகார்டியல் ஆஃப் வென்ட்ரிக்கிள் இஸ் த்ரோ அவுட் இந்த irregular muscular ridges called ட்ராபகுலா கார்னியா. ஸோ ட்ராபகுலா கார்னியா என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம ஹார்ட்டில் அது மயோகார்டியா அந்த லேயரில் காணப்படக்கூடிய அந்த மசில்ஸ் தான் ரிட்ஜு, ஒரு மேடான பகுதிக்கு பேர் என்ன சொல்கிறாங்கன்னா ட்ராபகுலா கார்னியா சொல்கிறாங்க. அடுத்து கார்டட் டென்டினா என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ட்ராபகுலா கார்னியா மாடிஃபைடு இன்ட்டு கார்டட் டென்டினா. ஓப்பனிங் க்ளோசிங் ஆஃப் செமிலுனார் வால்வு ஆர் அச்சீவ்டு பை கார்டட் டென்டினா. அப்போ என்ன பண்ணுதுன்னா அந்த செமிலுனார் வால்வு வந்து ஓப்பன் ஆக க்ளோஸ் ஆகிறதும் எதனாலன்னா இந்த கார்டா டென்டினா மூலம் நடைபெறுது. அதுக்கடுத்து நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான் ஹார்ட் பீட் என்ன சொல்கிறதுன்னா ரிதமிக் கான்ட்ராக்ஷன் அந்த எக்ஸ்பான்ஷன் ஆஃப் த ஹார்ட், அதுக்கு பேர் என்ன சொல்கிறது ஹார்ட் பீட்டு. அடுத்து சிஸ்டோனா என்ன டைஸ்டோனா என்ன, சிஸ்டோனாவும் 2 மெடிக்கல் டேர்மு. சிஸ்டோனா என்ன சொல்கிறதுன்னா கான்ட்ராக்ஷன் ஆஃப் த ஹார்ட்டு, டைஸ்டோனா என்ன சொல்கிறாங்கன்னா ரிலாக்ஸேஷன் அல்லது என்ன சொல்கிறது எக்ஸ்பான்ஷன் ஆஃப் த ஹார்ட்டு. அதுக்கடுத்து கார்டியாக் சைக்கிள் என்ன சொல்கிறாங்கன்னா த ஈவெண்ட்ஸ் தட் அக்கர் at the beginning of heartbeat and last until the beginning of the heartbeat is called cardiac cycle. இந்த cardiac cycle எப்போ நடக்குமா 0.8 செகண்டில் நடந்து முடிஞ்சிடும். ஓகேங்களா. அடுத்து பாருங்கள் கார்டியாக் அவுட்புட்னா என்ன, அமௌண்ட் ஆஃப் blood pumped out by each ventricle per minute is called cardiac outputனு சொல்கிறாங்க. it is the product of heart rate and stroke volume. அதுக்கடுத்து blood pressure என்ன சார், blood pressure is the pressure exert on the surface of blood vessels by blood. அதாவது ரத்தம் வந்து என்ன பண்ணுதுன்னா ரத்த குழாயில் ஒரு அழுத்தத்தை உருவாக்குது. அந்த அழுத்தத்துக்கு பேர் என்ன சொல்கிறாங்கன்னா blood pressure. the pressure circulate the blood through the arteries, veins, capillaries. ஸோ அப்போ வந்து இந்த ப்ரெஷர் வந்து எங்கெல்லாம் இருக்கும்னா ஆர்டரிஸில் வெயின் ப்ளஸ் கேபிலரிஸில் ப்ரெஷராக இருக்கும். அதுக்கடுத்து பாருங்கள் நெக்ஸ்ட் கொஸ்டின், 2 விதமாக சர்க்குலேஷன் இருக்குன்னு சொன்னாங்க. ஒன்று வந்து என்னது சிஸ்டமிக் சர்க்குலேஷன், அனதர் ஒன்று வந்து பல்மனரி சர்க்குலேஷன். சிஸ்டமிக் சர்க்குலேஷன் என்ன சொல்கிறாங்கன்னா த ஆக்சிஜனேட்டட் blood entering the aorta from the left ventricle carried by the network of arteries, arteriole and capillaries to the tissues. The deaxonal blood from the tissue collected by veins, vena cava emptied into the right atrium. ஸோ அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அதாவது இந்த சர்க்குலேட்டரி சம்மந்தப்பட்ட டிசீசஸ் என்னென்னா ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது என்ன சொல்கிறாங்க எம்போலஸ். டிசீஸ் பேர் என்ன சொல்கிறாங்கன்னா எம்போலஸ் என்ன சொல்கிறாங்கன்னா அப்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் த பிளட் வெசல்ஸ் பை அப்நார்மல் மாஸ் ஆஃப் மெட்டீரியல்ஸ் சச்சஸ் பிராக்மன்ஸ் ஆஃப் த பிளட் கிளாட் போன் பிராக்மன்ஸ் இன் ஏர் பபிள்ஸ். அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா நம்மளுடைய ரத்தம் வந்து ரத்த குழாய்க்கு ஓடிட்டு இருக்கும். அந்த ரத்தம் ஓடிட்டு இருக்கும்போது என்ன அப்ஸ்ட்ரக்ஷன் ஒரு தடையை ஏற்படுத்துது. அந்த தடை வந்து எதனால் வரலாம்னா நம்ம ரத்த கட்டி இருக்குது அது உடஞ்சி போய் என்ன பண்ணும் அது பிராக்மன்ஸ் அந்த ரத்த கட்டியுடைய சின்ன சின்ன துகள்கள் போய் என்ன பண்ணும் அடைப்பு ஏற்படுத்தலாம். இல்லாட்ட வந்து என்னது ஸோ போன் பிராக்மன்ஸ் அதாவது நம்ம எலும்புல ஏர் பபிள்ஸ் மூலம் என்ன பண்ணலாம் அந்த எம்பலஸ் வந்து நடைபெறலாம். இந்த எம்பலஸ் எங்கெல்லாம் நடைபெற இருக்கும்னா லங்ஸுக்கு போகிற பிளட் வெசல்ஸ், கரோனரி ஆர்டரி, லிவருக்கு போக பிளட் வெசல்ஸில் ஏற்படும். இதனால் என்னதுன்னா டெத்து அதாவது இறப்பு ஏற்படக்கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் டிசீஸ் பேர் என்ன சொல்கிறாங்கன்னா அனியூரிசம். ஸோ அனியூரிசம் என்ன சொல்கிறாங்கன்னா வீக்கண்ட் ரீஜன் ஆஃப் த வால் ஆஃப் ஆர்டரி ஆர் வெயின்ஸ் பல்ஜ் டு ஃபார்ம் த பலூன் லைக் ஸ்ட்ரக்சர். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா நம்மளுடைய ஆர்டரியோ வெயினோ என்ன ஆயிரும் ஸோ வீங்கி ஒரு பலூன் மாதிரியாக மாறிடும். இதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்க அன்யூரிசம். Unruptured aneurysm may extend pressure on the adjacent tissue may first causing the massive hemorrhage. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா இந்த அன்யூரிசம் மேபி வெடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வெடிச்சனால நிறைய பிளட் வந்து லாஸ் ஆகும். அடுத்த டிசீஸ் பார்க்க போகிறது வந்து ஹைப்பர் டென்ஷன். ஸோ ஹைப்பர் டென்ஷன் சொல்லணும்னா ஸோ ஹைப்பர் டென்ஷன் இஸ் மோஸ்ட் காமன் சர்க்குலேட்டரி டிசீஸ். த நார்மல் பிளட் ப்ரெஷர் மெயின் 120/8 mm Hg. Important one more question, note it. In case when the diastolic pressure exceed 90 mm Hg and the systolic pressure exceed 150 mm Hg persistently,
இந்த கண்டிஷன் இஸ் கால்டு ஹைப்பர் டென்ஷன். அப்போ ஹைப்பர் டென்ஷன் என்ன சொல்கிறாங்கன்னா, நார்மல் நம்மளோட பிளட் ப்ரெஷர் எவ்வளோனா 120. இது வந்து என்னென்னா டயஸ்டோலிக் ப்ரெஷர் சிஸ்டோலிக் ப்ரெஷரு 80. இது வந்து டயஸ்டோலிக் ப்ரெஷர். அப்போ வந்து இது நார்மலு. அப்போ டயஸ்டோலிக் ப்ரெஷர் வந்து 90க்கும் சிஸ்டோலிக் ப்ரெஷர் வந்து 180க்கும் போச்சுன்னா பெர்சிஸ்டன், அதாவது பெர்மனண்டாக இருந்துச்சுன்னா இதுக்கு பேர் என்ன சொன்னால் ஹைப்பர் டென்ஷன். அடுத்த டிசீஸ் வந்து ஆர்த்ரோஸ்க்ளிரோசிஸ். ஸோ ஆர்த்ரோஸ்க்ளிரோசிஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, coronary heart disease occur when the arteries are lined by arthroma. ஆர்த்ரோமா என்ன சொல்கிறோம்னா ஃபேட் கண்டென்ட். அந்த ஃபேட் கண்டென்ட் வந்து ஆர்டரிஸில் படிஞ்சிருந்துச்சுன்னா அதுக்கு பேர் ஆர்த்ரோஸ்க்ளிரோசிஸ். The filled up the arthroma contain the cholesterol, fiber, dead muscles, platelets and is termed the arthrosclerosis. அப்போ ஆர்த்ரோமா என்னென்ன இருக்கும்னா அதில் கொலஸ்ட்ரால் இருக்கும், ஃபைபரு, டெத் மசில்ஸு அண்ட் வந்து பிளேட்லெட்ஸ், இதெல்லாம் வந்து என்னது அந்த ஆர்த்ரோமாலாம் பிரச்சனை இருக்கும். அந்த ஆர்த்ரோமா வந்து என்ன பண்ணும்னா நம்ம ஆர்டரிஸோ இல்லை வெயின்லேயோ என்ன பண்ணும் அடைப்பு ஏற்படுத்தும். அடுத்து ஸ்ட்ரோக்கு, பக்கவாதம். அப்போ அந்த ஸ்ட்ரோக் இஸ் த கண்டிஷன் when the blood vessels in the brain burst. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்ட்ரோக் எதனால் ஏற்படுன்னு சொல்கிறாங்கன்னா பிரெயினுக்கு போகக்கூடிய பிளட் வெசல்ஸ் வந்து என்ன ஃபஸ்ட் ஆகிறதுனால வரக்கூடிய இது டிசீஸ் பண்ணது ஸ்ட்ரோக். ஸோ இட் இஸ் அதர்வைஸ் கால்டு ஹியூமன் பிரெயின் ஹியூமரேஜ், அதாவது பிரெயின் ரத்த கசிவு ஏற்படலாம். இது எப்படி நம்ம வந்து கண்டுபிடிக்கிறோன்னா அந்த ஃபாஸ்ட்டில் சிம்டம்ஸ் போனால் நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். லாஸ்ட் டிசீஸ் ஆஞ்சினா பெக்டோரிஸ். ஆஞ்சினா பெக்டோரிஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இது இஸ்தமிக் பெயின் ஹார்ட் மசில்ஸ் இஸ் த எக்ஸ்பீரியன்ஸ் டூரிங் த ஏர்லி ஸ்டேஜ் ஆஃப் coronary heart disease. அடுத்து ஆர்த்ரோமா மே partially block the coronary artery and reduce the blood supply to the heart. As a result, there is tightening or choking with the difficulties breathing. This lead to the angina or chest pain. அப்போ ஆஞ்சினா பெக்டோரிஸ் என்ன சொல்கிறாங்கன்னா செஸ்ட் பெயின், அதாவது கடுமையான நெஞ்சு வலி, அதுக்கு பேர் ஆஞ்சினா பெக்டோரிஸ். இது எதனால் ஏற்படுன்னு சொல்கிறாங்கன்னா, அந்த ஆர்த்ரோமா வந்து என்ன பண்ணுறது ஆர்டரியில் போய் பிளட்டை ஃப்ளோ ஆகிறத வந்து தடை பண்ணும். அப்படி தடை பண்ணால் என்ன ஆகும்னா என்ன ஆகுது, ஸோ டைட்டனிங் அல்லது ஷோக்கிங் த டிஃபிகல்ட் பிரீத். அப்போ நம்ம மூச்சு விடுறதுக்கு ரொம்ப நமக்கு சிரமமாக இருக்கும். இந்த கண்டிஷன் பேர் என்ன சொல்கிறாங்கன்னா ஆஞ்சினா பெக்டோரிஸ்.